இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய புஸ்தகம் கலாத்தியர். உண்மையிலே இது சொல்ல வேண்டுமென்றால் பவுல் சபைகளுக்கு எழுதிய நிருபங்களிலே முதலாவது எழுதப்பட்ட நிருபம் கலாத்தியர் தான். அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்லே முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் தான் கலாத்தியர் தான். அதுக்கு முன்னாடி யாக்கோபு எழுதின நிருபம் அதுக்கு முன்னாடி வரும். பட் அப்போஸ்தலர்கள் எழுதின வரிசையில் வந்தால் கலாத்தியர் தான் முதலாக எழுதப்பட்ட நிருபம். இது எழுதப்பட்ட போது சுமார் கிபி 48 அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவுக்கு பின் 48வது வருஷத்துல அப்படிங்கிறாங்க. இதற்கு பிற்பாடு அவர் எழுதினது தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். அதற்கு பிற்பாடு எழுதினது தான் ரோமர். ஆனா நமக்கு பெரிய புஸ்தகத்தை முதல்லையும் சின்ன புஸ்தகத்தை அடுத்த வரிசையிலையும் வச்சதுனால முதல் புஸ்தகம் இது 3வது இடத்துக்கு போயிருச்சு. இந்த கலாத்தியர் நிருபத்திலேயே அனைத்து கிறிஸ்தவர்களும் அறிந்தது கலாத்தியர் 5வது அத்தியாயம் 17 - 23 வசனங்கள். அதுலேயும் விசேஷமாக கலாத்தியர் 5, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனம். ஆனால் கலாத்தியர் புஸ்தகம் முழுமையாக தெரியுமா என்றால் அவ்வளவாக தெரியாது. இதை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, பவுலினுடைய இந்த நிருபம் கலாத்தியர் இந்த நிருபம் கிபி 1517 மார்ட்டின் லூத்தர் ரோம கத்தோலிக்க மதத்திலிருந்து மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்காக ஒரு 95 அறிக்கைகளை எழுதி ஆலயத்தின் கதவுகளிலே சுவரிலே அடித்து வைத்து ஆரம்பித்தார். அந்த அறிக்கைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போன போதுதான் அந்த மறுமலர்ச்சி சபைகளில் உருவானது. அந்த 95 அறிக்கைகளுக்கு ஆதாரமும் அடிப்படையுமாக இருந்தது இந்த கலாத்தியர் நிருபம் தான். இது தவிர ஆதி திருச்சபையிலும் இந்த கலாத்தியர் நிருபப்பட்டம் எழுதப்பட்ட காலத்திலும் சபையை ஒரு அடிமைத்தனத்துக்குள் போகக்கூடிய சூழ்நிலையை உடைத்து அதிலிருந்து ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கினதும் இந்த கலாத்தியர் நிருபம் தான். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து தேவனை அறியும் அறிவையும் தேவ ஆளுகைக்கும் கீழாக ஜனங்களை கொண்டு வர மோசே தேவன் உபயோகப்படுத்தினாரோ, அதே போல யூதாயிசம் என்கிற எபிரேய மதத்திலிருந்து விசேஷமாக நியாய பிரமாணத்துக்கு கீழிருந்து ஜனங்களை விடுவித்து கிறிஸ்துவனுடைய கிருபையின் கீழ் கொண்டு வர பவுலை தேவன் உபயோகித்தார் என்பதை இந்த ஒரு நிருபம் தான் ஆதாரங்களோடு விளக்குகிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள எந்த ஒரு நிருபமும் ஒன் சைடு கான்வர்சேஷன் தான். அதாவது இந்த சைடுல இருந்து எழுதியிருக்கிறாங்க, அந்த பக்கம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அது தெரியாத பட்சத்துல இதை நாம் புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமம்தான். அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் அவசியம். எந்த ஒரு நிருபமும் அதை எழுதியவர் யார், யாருக்கு அதை எழுதினார், அதை எழுத வேண்டிய அவசியம் என்ன, இந்த லெட்டர். ஏன்னா அந்த காலத்துல கடிதம் எழுதுவதெல்லாம் காஸ்ட்லி, ஒரு எக்ஸ்பென்ஸ். இன்னைக்கு போல போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியோ இமெயில் சர்வீஸ் போலையோ இல்லை வாட்ஸ்அப் போலையோ அந்த காலத்துல கிடையாது. நீங்க எழுத வேண்டிய மேட்டருக்காக நீங்க பேப்பர் வாங்கி இது எழுதுறதே காஸ்ட்லி. அப்புறம் அதை கையிலே கொண்டு பிரயாணப்பட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒருவர் பிரயாணம் பண்ணி போய் கொடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கு ஒருத்தருக்கு பணம் கொடுத்து தான் ஒருத்தர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல போய் இதை கொடுத்துட்டு வாப்பான்னு அனுப்பணும். அவருக்கு போகும் வழி செலவும் அவருக்குரிய ஒரு ஃபீஸையும் கொடுத்து தான் அவர் அனுப்ப முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் பக்கம் யார் போறாங்க அப்படிங்கிறத கேட்டு அவங்க கையில ஏதாவது காசு கொடுத்து அவங்களை அனுப்புவோம். கடிதம் எழுதுவதில் அந்த காலத்துல காஸ்ட்லி. ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. இதுல அந்த அளவுக்கு கடிதம் எழுத வேண்டிய அளவுக்கு அங்க என்ன நடந்தது, காரணம் என்ன, எதற்காக இந்த கடிதம் எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, அந்த அவசியத்தை உண்டாக்கின சம்பவம் அங்க என்ன நடந்தது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதுக்கப்புறம் தான் இந்த புஸ்தகத்துல எதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார், இதுல எழுதப்பட்ட மேட்ரு என்ன, எந்த காரியத்தை குறித்து அவர் விளக்கி எழுதுகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த நாளும் தெரிஞ்சாதான் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள இந்த நிருபங்களுக்கு எழுதப்பட்ட சத்தியத்தை இக்கால சூழ்நிலையிலே நமக்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று நம்ம அதை பயன்படுத்த முடியும், அதனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்று கூட சபைகளிலே புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக வசனங்கள் அது சொல்லப்பட்ட சூழ்நிலை அதனுடைய சரியான அர்த்தம் உணராமல் தனக்கு விருப்பமானபடி தவறான அர்த்தத்திலே உபயோகிப்பதை நாம் அறியலாம். பல வசனங்கள் அந்த மாதிரி இருக்குது. காமனா எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, பல வசனங்கள் சொல்லுவாங்க. ஆனா அது எந்த சூழ்நிலை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு பார்த்தா இங்க இவங்க உபயோகிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதனால அதற்குரிய பலனோ அதற்குரிய ஆசீர்வாதமோ கிடைக்காது. உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 26:9 ஒரு வசனம் உண்டு. நான் அதை படிக்கிற போது நான் கொஞ்சம் மண்டையில வச்சு படித்தேன். அதாவது மூடன் கையிலே அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு. இது சாலமோன் அன்னைக்கு எழுதி வைத்திருக்கிறார். மூடன் என்றால் அறியாதவன். பழமொழி என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை சுருக்கி, என்னுடைய அனுபவத்தை நான் சுருக்கி கூறுறேன்ப்பா, இதை வைத்துக்கொண்டு நீ உன் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அர்த்தபூர்வமாக ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் பழமொழிகள். இது மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது கொடுக்கப்பட்டது. ஆனா இதே இது அறியாதவன் கையில அகப்பட்டா எங்க உபயோகப்படுத்தக்கூடாதோ அங்க போய் இது உபயோகப்படுத்துகிற போது அது அவனுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு முள்ளு போலதான். இதுதான் சாலமோன் ஞானி என்று எழுதி வைத்த காரியம். இன்று இந்த கலாத்தியர் நிறுவனத்திலே நம்ம அறிய வேண்டிய காரியங்கள் அதிகம் உண்டு. ஏற்கனவே சொன்னபடி பவுலின் நிருபங்களிலே முதலாவதாக எழுதப்பட்டது இதுதான். இது கிபி 48 எழுதினாரு. இது எப்போ எழுதினாருன்னா அவருடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்திற்கு பின்பு அவருடைய ஊழியம் செய்த சபைகளுக்கு எழுதியது. அவர் முதலாம் மிஷனரி பிரயாணத்துல எந்தெந்த ஊர்களில் போய் ஊழியம் செய்துட்டு வந்தாரோ அந்த சபைகளுக்கு எழுதியது. இதை நம்ம அப்போஸ்தலர் 13, 14, 2 அத்தியாயம் இன்றைக்கு அதனால தான் சொல்லியிருந்தோம். அந்த 2 அத்தியாயம் கொஞ்சம் படிச்சுட்டு நீங்க இதுல கலந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் புரியும் என்று. அந்த அப்போஸ்தலர் 13, 14, 2 அத்தியாயம் பவுலினுடைய முதல் மிஷனரி பிரயாணத்தையும் அந்த மிஷனரி பயணங்களிலே எந்தெந்த ஊருக்கெல்லாம் அவர் சென்று வந்தார் என்பதும் அதுல இருக்கும். அந்த முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் அவர் பயணம் செய்த சபைகளுக்காக அங்கே இருந்தவர்கள் கால், இன்று GAUL கால் அப்படிங்கக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள்கள். அவர்களே நமது தமிழிலே மொழிபெயர்ப்பது கலாத்தியர் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தவங்க. ஸோ அந்த ஜனங்கள் தங்கி இருந்ததுனால பொதுவாக எழுதுகிறார். விசேஷமாக இந்த ஒரு நிருபம் ஒரு தனிப்பட்ட சபைக்கு கொடுக்கப்பட்டு பிற சபையில் வாசி கேக்குதானா? தவிர இது சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் அப்படின்னு தான் வருது. நீங்க கலாத்தியர்ல 1, 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா என்னோட கூட இருக்கிற சகோதரர்களாம் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதியதாவது. இது ஒரு சபைக்கு இல்ல, சபைகளுக்கு. அப்படின்னா அவர் பிரயாணம் பண்ணின அந்த முதலாவது மிஷனரி பயணத்துல சென்று வந்த அனைத்து சபைகளுக்கும் எழுதிய ஒரு நிருபம் இது. இதுல விசேஷமாக எழுதியவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் அவரை குறித்து இன்னும் சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வது கொஞ்சம் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு அவருக்குரிய ரைட் என்ன, அவருக்குரிய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லும். இதை எழுதியவர் பவுல் என்று அழைக்கப்படுகிற சவுல். சவுல் என்பது அவருடைய எபிரேய பெயர், பவுல் என்பது அவருடைய கிரேக்க பெயர். இவர் தர்சு என்கிற ஒரு மிகப்பெரிய பட்டணத்தை சேர்ந்தவர். இவருடைய தாய் தகப்பனார் யூதர்கள்.
அவர்கள் ரோம குடியுரிமை பெற்றவர்கள். எனவே இவர் ரோம குடியுரிமை பெற்றவராகவே பிறந்தார். தவிர அன்று உலகத்தில் இருந்த சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று தர்சுவில் இருந்தது. அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து தேறினவர். கிரேக்க பாஷையிலும் மற்றவைகளிலும் படித்து கிரேக்க மொழியிலே ஒரு பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் அந்த பல கலாசாலையில் உள்ள அநேக காரியங்களையும் அவர் கற்று தேறினவர். அவர் தவிர அவருடைய வாலிப வயதிலே எருசலேமுக்கு வந்து அங்குள்ள அறிஞர் கமாலியல் இடத்திலே யூத மார்க்கத்தை குறித்து நியாய பிரமாணங்களையும் பழைய ஏற்பாடுகளையும் குறித்து துல்லியமாக தெளிவாக படித்து அறிந்தவர். ஒரு யூத மார்க்கத்திலே வைராக்கியம் உள்ளவர். ஒரு பரிசேயனாக நியாய பிரமாணத்தின்படி நடந்தவர். நியாய பிரமாணத்தின்படி தன்னை பரிசேயன் என்று அழைக்கக்கூடிய அளவுக்காக நடந்தவர். ஆரம்பத்திலே அந்த கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்வதற்கு விரோதமாக யூதாயிசத்தில் எழுந்தின போது இவரும் எழுப்பினார். உன் தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் என்று வேறு தேவன் இல்லை என்று என் வேதம் சொல்லுகிறது, நீ எப்படி அவரை தேவன் என்று தேவகுமார் என்று சொல்வா என்று அதற்கு விரோதமாக யூத மார்க்கம் எழுப்பிய போது இவரும் எழும்பினவர். முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் கொல்லப்படும் போது சாட்சியாக அருகிலே இருந்தவர். தவிர தமஸ்கோவில் இருந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்த செல்லும் வழியிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முகமாக தரிசித்தார். அந்த தரிசனத்திலே தன்னுடைய பார்வையை இழந்தார். பின்பு அனனியா என்கிற ஒரு விசுவாசி அவர் மேல் கை வைத்து ஜெபித்த போது மீண்டும் பார்வையை பெற்றார். பார்வையை பெற்றவுடனே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பின்பு அவர் அரபி தேசத்துக்கு போகிறார். 3 வருடங்கள் அங்கே தனியாக இருந்து வேத தியானத்திலும் ஜெபத்திலும் நேரம் செலவிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வேதத்தின் சத்தியங்களை கற்றறிந்து கேட்டு கற்றுக்கொண்டார். இதே கலாத்தியர் 1வது அத்தியாயத்தில் 16-17 வசனங்களில் நம்ம படித்தா இது தெரியும். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்குக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். ஸோ அவர் 3 வருடங்கள் அரபி தேசத்தில் இருந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் இதனுடைய சரியான அர்த்தங்கள் என்ன என்பதை இயேசு கிறிஸ்துவிடத்தில் தியானத்திலே கேட்டு அவரிடத்திலிருந்து பதில்களை பெற்று கற்றுக்கொண்டவர். உதாரணத்துக்கு நாம் ஒரு காரியம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்திலே 23வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்கிறார். அந்த திருவிருந்தை குறித்து, கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இதையும் பயன்படுத்தக்கூடிய திருவிருந்தை குறித்து அவர் எழுதுகிற போது, நான் உங்களுக்கு சொல்லுகின்ற இந்த காரியங்களை நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். எனக்கு இந்த திருவிருந்தை குறித்து வேற அப்போஸ்தலர்களோ இல்லை எல்டர்ஸ்களோ மூப்பர்களோ எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நான் இவைகளை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அதை எதுக்காக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அதுல அவர் காட்டி கொடுக்கப்படுற அப்பத்தை எடுத்து பிட்டு இது என் சரீரமாயிருந்து சொல்லி கொடுத்தார். பவுல் அங்க கிடையாது. மற்ற அப்போஸ்தலரிடத்துல அந்த விஷயங்களும் கேட்டுக்கொள்ளவில்லை. இவர் ஊழியம் செய்த காலங்களிலே சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்படவும் இல்லை. அதனால நான் அதுல படிச்சேன் இதுல படிச்சேன்னு சொல்றதுக்கும் வழி கிடையாது. இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து தெளிவாக கேட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டவர். தவிர இவரை குறித்து பேதுரு ஒரு சாட்சி கொடுக்கிறார். 2 பேதுரு புஸ்தகத்துல நம்ம 3வது அத்தியாயத்திலே அதை பார்க்கலாம். 2 பேதுருவிலே 3வது அத்தியாயத்துல 15-16 வசனங்கள் நாம் படித்து பார்த்தால் பேதுரு எழுதுகிறார். மேலும் நம்முடைய கர்த்தரை நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான்.
பவுல் தனக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஞானத்தினாலே இதை எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். சோ பேதுருவே சாட்சி கொடுக்கிறார். பவுல் அவருடைய அறிவியல் ஞானத்துல அதிகமா பேசுகிறாரு. அவர் சொன்னது சில காரியங்கள் புரிவதற்கு எனக்கே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருடங்கள் உடன் இருந்தவர்கள். ஆனால் பவுல் தனியாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் 3 வருடங்கள் அவர் பாதத்திலே வேத தியானத்திலும் ஜெபத்திலும் இருந்து வேதத்தினுடைய ஆழங்களை ரகசியங்களையும் கற்றுக்கொண்டவர். சோ இவரை போல யூத மார்க்கத்தை முழுமையாக அறிந்தவர்களும் கிறிஸ்தவத்தை தெளிவாக அறிந்தவர்களும் வேற யாரும் கிடையாது. நம்ம இதை எழுதியவர் யார் என்று சொல்வதற்கு ஆதாரமே யூத மார்க்கத்தின் சகல சட்டத்திட்டங்களை அறிந்தவர். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கிறிஸ்தவத்தை பாயிண்ட் அக்காக்காக எடுத்து பழைய ஏற்பாட்டு காரியத்துக்கும் உள்ள விவரங்களை அறிந்தவர். சோ இதை எழுதினவர் யூதாயிசத்தை முழுமையாக அறிந்தவர், கிறிஸ்தவத்தை முழுமையாக கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொண்டவர். இவர் தான் எழுதினவர். இவர் எழுதியது யாருக்கு? 2வது பாயிண்ட். அவர் முதலாவது மிஷனரி பிரயாணத்திலே ஸ்தாபித்த புதிய சபைகளுக்கு. அப்போஸ்தலர் 13-14 நம்ம படிக்க சொன்னது காரணமே அதுதான். அதுலதான் அவருடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்தை குறித்து 13-14 2 சாப்டர்ல இருக்குது. அதுல விசேஷமாக 14வது சாப்டர்ல தான் அவர் எந்தெந்த ஊர்களுக்கு போனாருங்கிறது. அவர் அந்தந்த ஊர்களில் போய் சபைகளை ஸ்தாபித்த போது அங்கு என்ன பிரச்சனை நடைபெற்றது என்பதை நம்ம அங்க பார்க்கலாம். அவர் முதலில் போகிற போது யூத ஜெப ஆலயங்களுக்கு போகிறார், வேத வாக்கியங்களை சொல்லுகிறார், அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா புறஜாதியார் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவர் சொன்னதை கொண்டு அவர்கள் யூத மதத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனா பவுலோ யூத மத சடங்காரத்தின் கீழ் அவர்கள் வருவதை அவர் அனுமதிக்கவில்லை. கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தும் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் கீழும் பாவத்தின் சுபாவம் தண்டனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனால அவங்க பவுலுக்கு விரோதமாய் அவர் அந்த ஊருக்குள்ள பிரசங்கம் பண்ண முடியாது, விரட்டுறாங்க. விசேஷமா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவரை அடிச்சே கொன்னு ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுறாங்க. ஆனா அவரு திருப்பி உயிரோடு எழுந்து திரும்பி வந்துடுறாரு. அப்போஸ்தலர் 14வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல வருகிறது. அந்தியோகியில இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை சேர்ந்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்க அவனை எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். சோ கல்லை கொண்டு அடிச்சே அவனை சாக வச்சுட்டு செத்து போனான்னு தூக்கி வெளியே போடுறாங்க. ஆனா தேவன் இன்னும் வேலைன்னு முடியல எழுப்பி கொண்டு வர்றாரு. அந்த அளவுக்கு போற இடங்கள் எல்லாம் யூதர்கள் இவருக்கு முழு முற்று நிற்கிறாங்க. ஆனால் புறஜாதியார் அநேகரை இவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுலதான் அவர் எந்தெந்த ஊர்களுக்கு போனாரு அப்படிங்கிறது இருக்கு. அதுல விசேஷமாக நம்ம அந்த 14வது அத்தியாயத்திலே பார்த்தோம்னா 21வது வசனம். அந்த பட்டணத்தில் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராகி பண்ணி லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திருப்பி வந்து. ஸோ இந்த பட்டணங்கள் எல்லாம் அங்க உள்ள பட்டணங்கள். இதுல விசேஷமாக நமக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிய வேண்டும். அந்த அப்போஸ்தலர் 13வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் இவங்கெல்லாம் தீர்க்கதரிசியாகவும் போதவர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி வருகிறது. இந்த அந்தியோகியா வேற. இது யூதேயா தேசத்திலே இருக்கக்கூடிய அந்தியோகியா. ஆனா இதுல இவர் பிரயாணத்தை குறித்து படிக்கிற போது 14வது வசனத்துல அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு பெறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து, இந்த அந்தியோகியா அன்றைய அசீரியா, அதாவது இன்றைய சீரியா, அங்க இருக்கிற அந்தியோகியா. ஒரே பேர் தான், ஆனா ரெண்டு ஊரும் வேற வேற இடத்துல இருக்கு. இவர் முதல்ல இருந்த அந்தியோகியா யூதேயாவில் உள்ளது. இவர் பிரயாணம் பண்ணி போய் சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்த அந்த அந்தியோகியா அசீரியாவிலே உள்ளது, சீரியா தேசத்துல உள்ளது.
அந்த சுற்றி உள்ள பகுதிகளில தான் அவருடைய முதலாவது மிஷனரி பிரயாணம் நன்றாவது. விசேஷமா அங்குள்ள இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை இந்த பட்டணங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகிறார். 14வது அத்தியாயத்துல கூட நம்ம அதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14ல 23, 24 வருஷங்களை படிக்கலாம், 22ல படிக்கலாம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளிலே அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசத்தை ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவைகளை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து விட்டுட்டு அவர் அங்கிருந்து திரும்பி தான் ஆரம்பித்த பட்டணமாகிய அந்தியோகியாவுக்கு வருகிறார். 26ல அவர்கள் கப்பல் ஏறி தங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். இந்த சபையிலிருந்து தான் அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. அந்த அந்தியோகியா திரும்பி நாங்க போன இடத்துல எல்லாம் என்னென்ன சொன்னோம், என்னென்ன செஞ்சோங்கிறத அவர்கள் அறிவிப்பாக அறிவித்தார்கள். இதுதான் முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் நடைபெற்றது. இந்த மிஷனரி பிரயாணங்களில் உள்ள சபைகளுக்கு தான், இந்த முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் அவர் போயிட்டு வந்த சபைகளுக்கு தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அதுல இருந்தவர்கள் எல்லாருமே கலாத்தியர் என்று அழைக்கப்பட்டதனால கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்கு அப்படின்னு சொல்லி இவர் இந்த சபைகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இது இப்ப யாருக்கு எழுதினார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதை எழுத வேண்டிய அவசியம் என்ன, அந்த சபையில என்ன நடந்தது, இவர் விட்டுட்டு வந்த சபைகளிலே இவர் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் வந்த உடனடியாக அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்து ஞானஸ்தானத்திற்குள்ளாக மனம் திரும்பி தேவனோடு உடன்படிக்கை செய்கின்ற அந்த ஞானஸ்தானத்திற்குள்ளாக வழிநடத்தி பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்தி சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்தி தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை விட்டுவிட்டு அடுத்த ஊரிலே சபையை ஸ்தாபிக்க போய்விடுவார். இதுதான் பவுலுடைய பேட்டர்ன். ஆனா அந்த சபைகளிலே சில குழப்பங்கள் உண்டானது. என்ன, ரோமர் 15வது அத்தியாயத்துல 1வது வசனமும் 5வது வசனமும் அதுக்கு ஒரு ஹிண்டு கொடுக்குது, அங்க நடந்த பிரச்சனைகள் என்னன்னு. ரோமர் இது அப்போஸ்தலர் 15ல 1 படிக்கலாம். சிலர் யூதேயாவிலிருந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதே இதுல 5வது வசனம் படிக்கலாம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரிலிருந்து விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அவசியம் என்றார்கள். அதாவது பரிசேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தான் இவங்க. ஆனா பரிசேய மதத்தையும் அந்த நடக்கையும் விடல, கிறிஸ்துவையும் பிடிச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டுக்குள்ள உள்ள நிக்கிறாங்க. இந்த பக்கமும் ஒரு கால், அந்த பக்கமும் ஒரு கால் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்குள்ள உள்ள பவுல் கூறியது அரைகுறையான சுவிசேஷம், நாங்கள் முழுமையான பூரண சுவிசேஷம் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருத்த சேதனம் பெற வேண்டும், நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்று போதித்து அநேகரை தங்கள் வசப்படுத்தி அவர்கள் ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் சொல்றதை கேட்டு நீங்க அதுபடி நடங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இவங்க ஆளுகைக்கு கீழாக கொண்டுட்டு வர்றாங்க. அதாவது தானாக எழுந்து போய் யாரையும் ஒரு குரூப்பை கொண்டு வர்றதில்ல, ஏற்கனவே ஒருத்தர் கட்டி இருப்பாரு, இவங்க போய் அதை கையில பிடுங்கிக்குவாங்க, அடுத்தவன் கர்ஷனதை தன் ஆளுகை கீழே கொண்டு வருவாங்க. இன்றைக்கு நம்ம அநேக இடங்களிலே இந்த ஒரு காரியம் கிறிஸ்தவத்தில் நடைபெறுவதை நம்ம பார்க்கலாம். அதே போல இவங்க அந்த ஆள் சொன்னது சரியில்லை, நான் சரியா சொல்றேன் பாரு அப்படின்னு உள்ள கொண்டு வந்தாங்க. இதன் விளைவு என்ன ஆனது அப்படின்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனை, பாவத்தினுடைய வல்லமை, அதாவது என் சுயம் என்னை மேற்கொண்டு பாவத்திற்கு அடிமையாகுதே அந்த வல்லமையின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்று
பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி என் விசுவாசத்தில் தொடர்ந்து நடந்து செல்ல வேண்டிய சபை இப்போ இந்த கள்ள உபதேசத்தினால நியாயப்பிரமாணத்தின் கிரியையின் மூலமாக தன்னை பூரணப்படுத்திக் கொள்ள தவறான பாதையிலே நடக்க ஆரம்பித்தது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடக்க வேண்டிய சபை விசுவாசத்தில் ஆரம்பித்து யூத மார்க்கத்தின் முடியாம டைவர்ஷன் ஆகி வேற ஒரு பாதையில போக ஆரம்பிச்சிருச்சு. இதை அறிந்தவுடனே பவுலுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் விளைவாக அவர் எழுதின கடிதம் தான் இந்த கடிதம். சத்தியத்திற்கு விரோதமான அவர்கள் நடக்கையை கண்டித்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவத்துக்கு மிக அவசியமான ஒரு புஸ்தகம். ஏனென்றால் இன்றைக்கும் கூட பல நியாயப்பிரமாணத்தின் காரியங்களும் சடங்காச்சாரங்களும் சபைகளுக்குள்ள மெதுவாக இல்லை, கொஞ்சம் சாலிடாகவே ஊனி கிறிஸ்தவத்தை ஒரு வல்லமை இழந்த ஒரு சபையாக, ஒரு வலிமை இல்லாத பலனற்ற ஒரு சபையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இதை மெதுவாக ஒவ்வொன்றாக படித்தா நமக்கு அது கொஞ்சம் நன்றாகவே புரியும். இதில் இவர் எதை குறித்து எழுதியிருக்கிறார்? இப்போ இந்த பிரச்சனை ஆச்சு, இதற்காக ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் எதை குறித்து எழுதுகிறார் அப்படின்னா, இதுல முக்கியமான 3 காரியங்களை சொல்லி எழுதுகிறார். ஒன்று, கலாத்தியர் 1:2 அத்தியாயத்துல கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்த விடுதலை என்ன? பாவத்தின் தண்டனையிலிருந்தும் பாவத்தின் ஆளுகையிலிருந்தும் எனக்கு விடுதலை கிடைத்தது. அந்த விடுதலை என்ன அப்படிங்கிறது குறித்து கலாத்தியர் 1:2 அத்தியாயத்துல எழுதுகிறார். அப்புறம் 3-4 அத்தியாயத்துல சட்டதிட்டம், பாரம்பரியம், அந்த நியாய பிரமாணம், லா, இதான் நியாயம், இப்படித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், இப்படித்தான் நடக்க வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நியாயம் தனக்கு கீழ் உங்களை அடிமையாக்கி மீண்டும் அந்த விடுதலை நீ ருசிக்காதபடி, அந்த விடுதலையின் பூரண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்படாதபடி உன்னை தடை பண்ணுகிறது. அது சட்ட திட்டத்துக்கு உன்னை அடிமையாக்குகிறது. அது எப்படி அடிமையாக்குகிறது, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்துல தெளிவாக விளக்குகிறார். 5வது 6வது அத்தியாயத்துல கிறிஸ்துவினால் உனக்கு கிடைக்கப்பட்ட சுயாதீனம், விடுதலை, கிருபை, இவைகளை எப்படி உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தில் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சபைக்கு ஒரு ஆலோசனையாகவும் எழுதுகிறார். 3 பகுதிகள், 5-6. உதாரணத்துக்கு நம்ம அந்த புஸ்தகத்தை முதலிலிருந்து லைன் பை லைன் நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா தான் நமக்கு ஒரு சில காரியங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட், கலாத்தியர் 1வது அத்தியாயத்துல 1-3 வரைக்கும் ஒரு வாழ்த்து. எப்பவுமே கடிதம் எழுதுகிற போது பவுல் நான் யார் எழுதுகிறேன் அப்படிம்பாரு, யாருக்கு எழுதுகிறேன் அப்படிம்பாரு. 3வது அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாரு. 4வது அவர்களிடத்தில் உள்ள சில நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுவார். கொரிந்து சபை மிக மோசமான சபை தான். ஆனால் அது ஆரம்பிக்கிற போது தேவன் உங்களை ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சில நல்ல காரியங்களை குறித்து ஆரம்பித்துக்கும் வர்றாரு. ஆனா கலாத்தியருக்கு வருகிற போது அப்படி எதுவுமே சொல்லலை. ஸ்ட்ரெயிட்டாவே கம்ப்ளைண்ட்டுக்கு தான் போறாரு. இதுல கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்த விடுதலை என்ன? இந்த 1வது அத்தியாயத்துல 1-3 வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்கும் ஒரு கிரீட்டிங்ஸும் கொடுத்துட்டு 4-5 முக்கியமான வசனம். இதுல கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்த விடுதலை என்ன அப்படிங்கிற எழுதுறாரு. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 2 காரியங்கள்.
நான் செய்த பாவத்தின் தண்டனைக்காக அதிலிருந்து விடுவிக்கும்படி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிரபஞ்சத்திற்காக, இந்த பிரபஞ்சம் பொல்லாதவனுக்கு கீழே இருக்கிறது, அவன் என்னை ஆளுகை செய்து என்னை கரெக்டாக முயற்சிக்கிறான், அவன் பிடியிலிருந்தும் என்னை விடுவிக்கும்படி. சோ பாவம் என்னை ஆளுகை செய்யாதபடி அதற்கு எதிர்த்து நான் பலசாலியாக நிற்கக்கூடிய பலனை எனக்கு கொடுக்கக்கூடியதாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லுகிறார். இது கிறிஸ்துவில் கிடைத்த விடுதலை. நம்ம எல்லாருமே பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அதோடு நின்றுறாங்க. அது மாத்திரம் கிடையாது, கிறிஸ்து பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டாரு. ஆனால் என்னை ஆளுகிற பாவத்தினுடைய சுபாவம், என்னுடைய சுயம், அதை மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுத்து அதை மேற்கொண்டு வல்லமையோடு எழும்ப எனக்கு இன்று அனுதினமும் உதவி செய்கிறார். அதற்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்ததனுடைய நோக்கமே அவர் எனக்குள்ளாக நின்று என் சுயம் என்னை ஆளுகை செய்யாதபடி அந்த பழைய சுபாவத்திற்கும் வல்லமையும் கீழே அடுக்கி உலகம் என்னை மேற்கொள்ளாதபடி அந்த வல்லமைக்கு விரோதமாக எழும்பி தேவனுக்கென்று நிற்கும்படி எனக்கு என் உள்ளான மனிதநிலை பலன் கொடுக்கத்தக்கதாக, சத்தியத்தை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக, என்னை இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆனா இது எல்லாம் யாருக்கு என்றால், முழு மனதோடு மனம் திரும்பி நான் உலகத்திற்கு மறித்து விட்டேன், உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி தேவனோடு ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்ணுகிறவனுக்கு தான் தேவன் உன்னுடைய அக்ரிமெண்ட்டை நான் ஒத்துக்கிட்டேன்ப்பா, உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டேனப்பா, உன்னை என் முன்னாடி நீதிமான் என்று நான் வைத்து விட்டேன், உனக்கு நீதியை கற்றுக் கொடுப்பதற்காக, நீதியிலே வழிநடத்தி வருவதற்காக என் ஆவியை நான் உனக்கு தருகிறேன் என்று பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இதுதான் நடக்கிற காரியம். இதை அவரு ஷார்ட்டாக 2 லைன்ல சொல்லிட்டார். ஆதியிலே ஆதாமை மண்ணிலே படைத்த போது ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆனால் இன்று இந்த பாவியான மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது தன்னுடைய ஆவியை, ஜீவனையே கொடுக்கிறார். கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்முடைய ஆவியை நமக்குள்ளாக கொடுக்கிறார். சுவாசத்தை மட்டுமல்ல, ஆவியை கொடுத்து அதை என்னை பலப்படுத்தி என் ஆவி, ஆத்மா, சரீரை மூன்றையும் பரிசுத்தப்படுத்தி மேலாக கொண்டு வருவதற்காக கொடுக்கிறார். இது கிருபையின் அடிப்படையில தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இப்ப இந்த 1வது அத்தியாயத்துல 6-10வது வசனம் வரைக்கும் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை விட்டு இதை கிரியையாலே பெறுவதற்கு நீங்கள் எப்படி முயற்சி செய்தீர்கள் என்று அதை கண்டிக்கிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆவியானவர் சொன்னபடி நடக்கிறது சொல்ற நான் விட்டுட்டு நியாயபரமானது சொன்னதன்படி நான் நடந்து நான் புறனாகிறேன்னு ஏண்டா போனீங்க அப்படிங்கிறது. அப்படி சொன்னவன் எவனா இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன், அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தான்னா கூட அப்படிங்கிற. ஏன்னா இந்த சுவிசேஷம் நான் எங்க கட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற. அதே 1வது அத்தியாயம் 11 24வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன இந்த கிருபையின் சுவிசேஷம் ஒரு மனிதனால் உண்டானது அல்ல, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அப்போஸ்தலனாக நான் நியமிக்கப்பட்டதும் எந்த ஒரு மனிதனாலும் அல்ல, கிறிஸ்துவினால் உண்டானது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது இந்த ஆசீர்வாதம். இத வேற எவனோ ஒருத்தர் சொன்னான்னு நீ ஏன் கேட்கிற அப்படிங்கிறார். அவன் பவுல் சொன்னது அறகுறை, நான் சொன்னதும் பூரணம் அப்படின்னு சொன்னா, இல்லடா நான் சொன்னது தேவன் உனக்கு சொன்னது, நீ இதை விட்டுட்டு அந்த மனுஷன் சொன்னான்னு ஏன் போற நீ அப்படின்னு அவனை சொல்லிடுற. அடுத்தபடியாக இந்த 2வது அத்தியாயத்துல 1-10 வரைக்கும் என்னுடைய அப்போஸ்தல ஊழியம், நான் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்த ஊழியம் எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியர்களால அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ உனக்கு சொல்றானே, நான் எருசலேமிலிருந்து வந்தேன்னு சொல்றானே, எவனோ ஒருத்தன் சொல்றானே, அவனை போல கிடையாதுப்பா. எருசலேமில் இருந்த தலைமை சபையாகிய
எருசலேமில் உள்ள பிரதான அப்போஸ்தலர்களால நான் புறஜாதியாருக்கு அறிவிக்கும்படி அவர்கள் என்னை நியமித்தார்கள் அப்படிங்கிறாரு. 7வது வசனத்தை சொல்லுகிறாரு. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபான பேதுரு, யோவான் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் நாங்கள் புறஜாதியாருக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்தின் அடையாளமாக எங்களுக்கு வலது கரத்தை கொடுத்தார்கள். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. நாங்க இவங்களுக்குள்ள சொல்லிக்கிறோம்ப்பா, நீ அவங்களுக்கு சொல்லு. அதுல ஒரு வார்த்தையை 2 இடத்துல திருப்பி திருப்பி வேற வேற மாதிரி சொல்கிறார். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு, புற ஜாதியாருக்கு. விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றவர்கள் அது யூதர்கள், அவங்க ஏற்கனவே விருத்த சேதனம் பெற்று உள்ள வந்தவங்க, அவங்களுக்கு நான் சொல்லி கொண்டுட்டு வரேன். ஆனா விருத்த சேதனம் பெறாதவர்கள் இவர்கள் புறஜாதியார்கள், இவங்கள விருத்த சேதனவர்கள் கொண்டு வராத. இது 2 வேற குரூப், இது 2ஐயும் கொண்டுட்டு வராத. ஆனா அவங்களுக்கு சொல்லும்படியாக உன்னை தேவன் நியமித்திருக்கிறார், இவங்களுக்கு சொல்லும்படியாக எங்களை தேவன் நியமித்திருக்கிறார், அதனால அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த எருசலேம் உள்ள சபையும் என்னுடைய இந்த ஊழியத்தை அங்கீகரித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் 2வது அத்தியாயம் 16வது வசனத்துல இருந்து 11வது வசனத்துல இருந்து 15வது வசனத்துல வரைக்கும் பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் தன் உடன் ஊழியக்காரனாக இருந்த பர்னபாவும் இந்த கிருபையின் சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி நடக்காமல் பழைய சுபாவத்தின்படி அவர்கள் நடந்ததை நான் கண்டித்தேன் அப்படிங்கிறத எழுதுறாரு. ஏன்னா சொல்றாரு 11ல இருந்து, மேலும் பேதுரு அந்தியோயாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததால் நான் முகமுகமாக அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்தினர் சிலர் வருகிறதற்கு முன்னே, அதாவது யாக்கோபு எருசலேம் சபையினுடைய தலைவராக இருந்தார். அப்படின்னா எருசலேம் சபையிலிருந்து சில பரிசேய கிறிஸ்தவர்கள் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். ஏனென்றால் பேதுரு முதலே எழுதுறாரு, அவரை ஆண்டவர் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு அனுப்பி அங்க போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லி அனுப்புகிற போதே நான் புறஜாதியார் வீட்டுக்கு எப்படி போவேன் நான் அப்படிங்கிற எல்லாம் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு தான் வர்றார். அவர் உட்காந்து அங்க எல்லாம் சொல்லுகிறார். கொர்நேலியு வீட்டுக்கு வருகிற போது அவன் வீட்டுக்குள்ள நுழையிற போதே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பாத்தியாயா நான் யூதனாகிய நான் புற மார்க்கத்தோட வீட்டுக்கு போவது தடை செய்யப்பட்டது, ஆனாலும் நீ கூப்பிட்ட போது ஆண்டவர் என்னை போன்னு சொன்னாரு, அதனால நான் வந்தேன் அப்படிங்கிறார். ஏன்னா புறஜாதியரோட கலந்து அமர்ந்து உண்ணுவது அது யூதர்களுக்கு விளக்கப்பட்டிருந்தது. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்தபோது பேதுரு எல்லாம் செஞ்சாரு. ஆனா எருசலேமிலிருந்து சில யூத பரிசேய மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட சில பேர் வந்தபோது அவங்களோடு சேர்ந்து புறஜாதியோட உட்காராம தனியாக பிரிந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சான். அவனுடைய தவறினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். எனவே நான் எந்திரிச்சு நின்னேன், சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி அவர்கள் சரியாக நடக்காததை நான் கண்டு எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை நோக்கி சொன்னேன், யூதனாய் இருக்கிற நீ யூதர் முறைமையா நடவாமல் புறஜாதியார் முறைமையா நடந்து கொண்டு இருக்க, நியாயப்பிரமாணத்தினாலதான் ரட்சிக்கப்பட முடியுங்கிறத போக விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால தான் வரும் என்று நீ உள்ள வந்துட்டு இருக்க, நீ புறஜாதியாரான யூதரை எப்படி யூதர் முறைமையா நடக்கும்படி நீ சொல்லுகிறாய், இது தப்பு இல்லையா அப்படின்னு அவரோட மர்மமாக பேசினார். ஸோ இந்த காரியத்தை செய்கிறவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு கண்டித்தேன் அப்படிங்கிறத தெளிவாக இங்க எழுதுகிறார். அதற்கு அடுத்தபடி 2வது அத்தியாயத்தில் 16வது
வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இவர்களுக்கு விளக்கத்தை எழுகிறார். தேவனுக்கென்று வாழும்படி அவர் சித்தத்தை செய்வதற்கு நியாயப்பிரமாணத்திற்கு கிறிஸ்துவோட மரித்த நாம். அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து மரித்தார். நானும் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டேன். நான் இப்பொழுது எழுந்து மீண்டும் அந்த நியாயப்பிரமாணத்தை நான் செஞ்சு அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் நான் பூரணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து எனக்காக மரித்தது வீண். நான் பாவத்திற்கு மரித்து தேவனுக்கு அவர் சித்தம் செய்ய உயிர் வாழ்கிறேன் என்று நான் சொல்லுவதும் பொய், அது வியர்த்தம் அப்படிங்கிறார். ஸோ தேவன் இந்த ஒரு காரியத்தை அவர் ரொம்ப விரோதமாக அவர் சொல்லுகிறார். இது 1வது பகுதியில் உள்ளது. தேவன் எனக்கு கொடுத்த விடுதலை, பாவத்தின் தண்டனை, பாவத்தினுடைய வல்லமை, என்னை ஆளுகை செய்கிற பாவ சுபாவத்திலிருந்து அதை மேற்கொள்ள எனக்கு கொடுத்த வல்லமை, அதற்கு கீழ்ப்படியாமல் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து, பாவத்திற்கு கீழ்ப்படியாமல் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்வதற்கு எனக்கு அவர் கொடுத்த அந்த விடுதலை, இவைகளை நான் வீணடிக்கிறேன் அப்படின்னு. இது தப்பு. என் விடுதலை என்னை உபயோகப்படுத்தாம பழையபடி ஜெயிலில் போயிருக்கேன். ஜெயிலில் இருந்தவனுக்கு ஒருத்தர் ஃபைன் கட்டி வெளியே கொண்டாந்தாரு. ஆனா நான் ரொம்ப நன்றியான ஒரு சொல்லிட்டு திருப்பி ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துருக்கிறேன். இது முட்டாள்தனம் இல்லையா அப்படிங்கிறது போல அவர் சொல்லிடுறார். 2வது பார்ட்டு, அதுல பிரமாணம், அதாவது சட்ட திட்டங்கள் எப்படி நம்ம விடுதலையை அனுபவிக்க முடியாமல் மீண்டும் சிறைப்படுத்துகிறது அப்படிங்கிறத அவர் விளக்கி சொல்கிறார். இது 3வது 4வது அத்தியாயத்துல விளக்கமாக எழுதுகிறார். 3வது அத்தியாயத்துல 1லிருந்து 9 வசனங்கள் வரைக்கும் அவர் சொல்லுகிறாரு, கிருபையினாலே சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசத்திற்கு அதற்கு கீழ்ப்படிந்ததையும், நீங்கள் கீழ்ப்படிந்ததை தேவன் ஒத்துக்கொண்டு உங்களை நீதிமானாக்கி அந்த நீதியின் மார்க்கத்தில் நடப்படுத்துவதற்காக அவர் கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையின் மூலமாக அடைய எப்படி நீங்கள் முயற்சிக்கிறீர்கள்? இது முடியாதே. நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்ற? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிய பெற்ற? இல்லையே. கிறிஸ்துவை விசுவாசித்தாய், அவரோடு உடன்படிக்கை பண்ணினாய், பரிசுத்த ஆவியானவர் தேவன் கொடுத்தார். பரிசுத்த ஆவி எப்படி பெற்ற? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பெற்றாயா? இல்லையே, விசுவாசத்தினால தானே பெற்ற. ஆவியிலே ஆரம்பம் பண்ண நீ இப்பொழுது திருப்பி மாம்சத்துல போய் முடிய போறியா? இது ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ற அப்படிங்கிற. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் இன்னென்னலாம் செஞ்சான், அதனால நான் அவனை நீதிமான ஆக்கினேன் என்று சொல்லவில்லை. வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவர் சொன்னதை செய்வார்னு விசுவாசித்தான், அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார். உனக்கும் இன்றைக்கு அதுதான் அப்படிங்கிறது. அதே போல ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அன்றைக்கே அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையின் விசுவாசத்தினுடைய கிருபையினுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். சொல்லிட்டு இதே 3வது அத்தியாயத்துல 10லிருந்து 14 வசனங்கள், 10லிருந்து 14 வசனங்கள். ஆனா நியாய பிரமாணத்திற்கு நீ கீழ் சென்றால் அது உன்னை சாபத்திற்கு உட்படுத்தி விடும். அது கிரியையின் மூலமாக நீதிமானாக முயற்சிக்கிறது. இதை செய்யாதே, அதை செய்யாதே, இதை செய், அதை செய், இதை செய் என்று கிரியையின் மூலமாக உன்னை நீதிமானாக்க முயற்சிக்கிறது. ஆனா கிறிஸ்து ஏற்கனவே உனக்காக அதையெல்லாம் செய்ய பூரணப்படுத்தி
அதன் சாபத்திற்கு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உன்னை விலக்கி மீட்டு கொண்டார். திருப்பி நீ அதுக்குள்ள போய் மாட்டிக்கணும்னு பார்க்குற. விசேஷமாக 12-13 வசனங்கள், 3வது அத்தியாயம் 12. நியாயப்பிரமாணமும் விசுவாசத்திற்கு உரியது அல்ல. 11லேருந்தே படிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்கு உரியதா அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். கிரியைய நியாயப்பிரமாணத்தை முழுசா செஞ்சு முடிச்சனாத்தான் நீ பிழைப்பாய். ஆனா அது முடியாது. நியாயப்பிரமாணம் என்றால் 10 கட்டளைகள், பிரதானமாக 10 கட்டளைகளுக்கு கீழே 630 கட்டளைகள். இவைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் கம்ப்ளீட்டா நீ செஞ்சு முடிச்சனாத்தான் நீ பிழைப்பாய் என்று சொல்லுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவரு பாவமாகி பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டார். சாபமாகி சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். நீ ஏன் திருப்பி போய் நான் அதை செய்ய போறேன்னு அந்த சாபத்துக்கு உட்பட பார்க்கறாய் நீ அப்படிங்கிற சொல்லிவிட்டு இதுல 14வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியார்களுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி நமக்கு இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை ஆவியின் மூலமாக நாம் பெறும்படியாக தேவன் சொல்லிய அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது அப்படின்னா ஏசாயா 44வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அது கொஞ்சம் தெளிவாக வருகிறது. ஏசாயா 44 நம்ம பார்க்கலாம். 44 1, 2, 3. அதுல 3வது வசனம் முக்கியமாக, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்டு நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இதுல விசேஷமாக உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறார். இதில் சொல்லப்பட்ட சந்ததி கிறிஸ்துதான் அப்படிங்கிறார். அதை கலாத்தியர்ல எழுதுகிற போது ஒரு தெளிவாக சொல்லுகிறார். அவரு கலாத்தியர்ல என்ன எழுதியிருக்கனா 3வது அத்தியாயத்துல 16, 17 இதுல 15வது வசனத்துல சொல்லுகிறார். மனுஷர் முறைமையின்படியாக சொல்லுகிறேன், மனுஷருக்குள் உறுதிப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதில்லை. ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டா போட்டதான், அதுல எக்ஸ்ட்ரா குறைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் செய்யப்பட்டது. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து, அது சிங்குலர்ல தான் சொல்லியிருக்க, புளூரல் கிடையாதுங்கிறார். அந்த சிங்குலராக சொல்லப்பட்ட அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆகையால் நான் சொல்லுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி செய்யப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்குத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. இந்த ஆசீர்வாதம், இந்த விருத்த சேதனம் எப்ப வந்தது அப்படின்னு பார்த்தா ஆதியாகமம் 17வது அத்தியாயம் முழுசா படிக்கணும். ஆதியாகமம் 17வது அத்தியாயத்துலதான் தேவன் உன்னை நான் இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக படிப்படியாக ஆசீர்வதிக்கிறார். 12ல் ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. நம்ம ஆதியாகமம் படிக்கிற போது அதை குறித்து கொஞ்சம் நன்றாகவே படித்தோம். அவனுடைய நடக்கைக்கு ஏற்ப ஸ்டெப் பை ஸ்டெப் தன்னுடைய ஆசீர்வாதத்தை விவர்த்தியாக்கி கொண்டு வந்துகிட்டே வருகிறார். ஆதியாகமம் 12ல் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அவன் அதற்கு ஏற்றபடி நடக்கிற போது, ஆதியாகமம் 12, 1, 2, 3 அவர் அழைத்த போது கொடுத்த ஆசீர்வாதம். அப்புறம் அவர் கொஞ்சம் மேல எழுந்து இந்த விசுவாசத்தின்படி நடக்கிற போது ஆதியாகமம் 13ல் இருக்கக்கூடிய 14, 15, 16, 17 ஒரு அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஒரு விளக்கம், எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 15வது அத்தியாயத்துல சொல்லுகிறாரு, அவரை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி கொடுக்குறாரு.
அதே இதுதான் 16 வருகிற போதும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனுக்கு இன்னும் கொஞ்சமா கூட்டிட்டே வர்றாரு. எல்லாம் வந்துட்டு 17வது அத்தியாயம் வருகிற போது அவர் சொல்லுகிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டு, இப்போது நீயும் உனக்கு பின் தலைமுறையாகவும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்தி சேதனம் பண்ணப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் உட்பட்டவர்கள் என்பதற்காக நீங்கள் விருத்தி சேதனம் பண்ண வேண்டும். இது ஒரு அடையாளமாக, இது ஆண்கள் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அடையாளமாக உங்கள் சரீரத்திலே இருக்கும். ஸோ அது 8ஆம் நாளிலே விருத்தி சேதனம் பண்ணணும். சார் அந்த பையன் வளருகிற போதே நான் தேவனுக்கென்று விசேஷமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று வருவான். ஆனா உன் சந்ததிகளுக்கென்று எல்லாருக்கும் சொல்லாம அந்த முழுமையான ஆதியாகமம் 12 சொல்லப்பட்ட அந்த முழுமையான ஆசீர்வாதம், பூரண ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் வரும். அதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். இதை பூரணப்படுத்தக்கூடிய அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஸோ கிறிஸ்துவின் மூலமாக தான் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அவர் விருத்தி சேதனம் பண்ணிவிட்டார், அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ நீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது இதோட அந்த சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நியாயப்பிரமாணத்தின் சகல கட்டளைகளையும் நிறைவேற்றி அதை நிறைவேற்றாதவனுக்கு வரக்கூடிய தண்டனைகள் அனைத்தையும் அனுபவித்து நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் சுதந்திரிக்காமல் அதை உனக்கு கொடுத்து விட்டு இன்று உன்னை நீதிமானாக்க முடியாது உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற போது உன் பாவத்தினுடைய தண்டனை எல்லாம் அவர் கணக்கில் கழிஞ்சிருச்சு. அவர் 33 வருடம் வாழ்ந்த நீதி உனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. தேவன் உன்னை நீதிமானாக எண்ணுகிறார். இதைத்தான் அங்க சொல்லும். ஸோ அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து 3வது தேதியில் 19 24 வரைக்கும். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுக்கணும் தேவன்? 430 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போகிற போது நியாயப்பிரமாணம் என்று ஒன்று கொடுக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்றால், நியாயப்பிரமாணம் தான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நீதிமானுடைய அளவு என்ன அப்படிங்கிறது காமிக்குது. அதை முழுவதுமாக செய்ய ஒரு மனிதனாலும் முடியாது. அப்பதான் அவன் செய்வான், நினைப்பான் இந்த தேவன் எதிர்பார்க்கிற நீதியை செய்ய முடியாத ஒரு பாவி நான் என்று உணர்த்தப்படுவான். அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக எனக்கு ஒரு பலி தேவை, அந்த பலியின் மூலமாகத்தான் நான் என்னை அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க முடியும் என்று சொல்லுவான். அந்த பலி கிறிஸ்துவே. இந்த ஒரு சத்தியத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு வருவதற்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் ஒருவர் தான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றினவர். இந்த விருத்த சேதனம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்காக இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழாக நான் நடந்து என் கிரியையின் மூலமாக நான் அதை பூரணப்படுத்த முயற்சிக்கிறேன். இது யூதாயிசம், யூதா மதம். ஆனா விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீ வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியாக தேவனுடைய பிள்ளையாக சுதந்திரனாகவும் இருக்கிறாய் என்று விளக்குகிறார். நீ ஏற்றுக்கொண்ட போது நீ என்ன விட்டா ஆபிரகாமுடைய பிள்ளை மட்டும் கிடையாது, தேவனுடைய பிள்ளையாயும் தேவனுடைய சுதந்திரனாகவும் தேவனுக்கு அடிமையாக இல்லை அவருடைய வாரிசாகவும் நீ இருக்கிறாய் அப்படிங்கிறது விளக்குகிறார். 3வது அத்தியாயம் 25 4வது அத்தியாயம் 7வது வசனம் வரைக்கும் இதை விளக்குகிறார். இதைத்தான் நமக்கு சுவிசேஷமும் சொல்லுகிறது. யோவான் 1:12-13 நமக்கு எல்லாரும் தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அது மாத்திரமல்ல, லூக்கா 3வது அத்தியாயத்திலே யோவான் ஸ்நானகன் முதலாக மனம் திரும்ப வாருங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற போது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை கொடுக்கிற போது யோவான் ஸ்நானகன் அங்கே ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். லூக்கா 3 6, 7, 8 படிக்கலாம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வந்தவங்க எல்லாருமே யூதர்கள் தான், அதுல மெஜாரிட்டி பரிசேயர்கள் தான். அவங்களுக்கு ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டார், நீ வேண்டான்னு ஒதுக்கி போட்டதுன்னா அவருக்கு பிள்ளை அவர் உண்டாக்கிக்குவாரு அப்படிங்கிறார். இன்று நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் 4வது அத்தியாயம் 8 - 19 வசனம் வரைக்கும், நீங்கள் தேவனை அறிந்திருக்க. 4வது அத்தியாயம் 9வது வசனத்துல, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புகிறது என்ன அப்படிங்கிறார். நீங்க ஏன் அதுக்குள்ள போய் அடிமையா இருக்குன்னு பாக்குறீங்க? நான் அதுல இருந்து உங்களை விடுவிக்கும்படி தானே வந்தேன். அப்ப என்னுடைய ஊழியம் வீணாய் போயிடுச்சோ அப்படிங்கிறார். அடுத்து ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். 4வது அத்தியாயம் 20 - 31 வரைக்கும் ஒரு காரணத்தை சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தின் கீழ் போகணுங்கிறீங்களா? அந்த நியாயப்பிரமாணம் சொல்றத ஒண்ணு கேளுங்க. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு மாம்சத்தின் படி அடிமை இடத்துல பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி சாராள் இடத்துல பிறந்தவனை துன்புறுத்தினான். அது இன்னைக்கு நடக்குது. இந்த எருசலேமில் அது பரிசயங்கள் உன்னை துன்பப்படுத்துறான். அது உதாரணம் சொல்றாரு. அவனை தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு புறம்பே தள்ளு என்று அன்றைய நியாயப்பிரமாணம் கூறிடுச்சு. அதை போல இன்னைக்கும் எருசலேமிலிருந்து வந்த பரிசேயர்கள் என்று சொல்லுகிற மாம்சத்தின் கிரியையினாலே, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தங்கள் ரட்சிப்பை முழுமையாக்க முயற்சி செய்கிற அவர்கள் உங்களை தங்களுக்கு அடிமையாக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களே புறமே தள்ளுங்கள் அப்படிங்கிற. இது 3, 4 அத்தியாயம் முடிந்தது. முக்கியமாக அதுக்கப்புறம் வருகிறது 5, 6 அத்தியாயம். இதுல கிறிஸ்துவினால் கிடைத்த கிருபையை எப்படி பயன்படுத்துவது என்று விளக்குகிறார். முக்கியமான காரியங்கள். 5வது அத்தியாயம் 1 - 12 வரைக்கும் விருத்த சேதனம் உன்னை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் அடிமையாக கொண்டு வருகிறது. அதாவது விருத்த சேதனம் நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுவேன் என்பது செஞ்ச ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் உடனே நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக கொண்டு வருது. நியாயப்பிரமாணம் என்றால் 10 கட்டளைகள் மட்டுமல்ல. இன்றைக்கு உதாரணத்துக்கு 10 கட்டளைகளிலே பூரணமாக நிறைவேற்றுவது இன்னைக்கு ஒரு மனிதனாலும் முடியாது. 10 கட்டளைகள் கிறிஸ்தவர்களுக்கு உரியது அல்ல, அது யூத மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உரியது, யூத மதத்தவர்களே சேர்ந்தது. அதுபோக நியாயப்பிரமாணம் 630 கட்டளைகள் கொடுக்குது. இது எல்லாத்தையும் நிறைவேற்றினா தான் நீ நீதிமான் அப்படிங்குது. ஆனா இந்த 630ல் 629 நிறைவேற்றிட்டேன், 1ல் மட்டும் தப்பு அப்படின்னு சொன்னாலும் நீ குற்றவாளி தான். அந்த குற்றத்துக்கு ஒரே தண்டனை தான், மரணம் தான் அப்படிங்குது. எனவே நீ விருத்த சேதனை எடுத்துட்டியா, நியாயப்பிரமாணம் முழுசுன்னு நிறைவேற்றி ஆகணும். அது உன்னால முடியாது. ஏன் நீ அதுக்குள்ள போய் மாட்டிக்கிற அப்படின்னு அதை விளக்க சொல்லிடுற. ஆனா கிறிஸ்தவமும், கிறிஸ்து எனக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி சிலுவையிலே என்னை நியாயப்பிரமாணத்தின் தண்டனைக்கு நீங்களாகி மீட்டு கொண்டார் என்பதை நான் விசுவாசித்தால் தேவனுடைய நீதியை, கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின அந்த ஒரு நீதியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்.
கிருபையினாலே கிடைத்த இந்த சுயாதீனத்தை, இதுல முக்கியமானது 5வது அத்தியாயம் 13 26 வசனம் வரைக்கும். கிருபையினாலே கிடைத்த இந்த சுயாதீனத்தை, விடுதலையை மாம்சத்தை திருப்திப்படுத்த உபயோகிக்காமல் உங்கள் கிரியை செய்கிற, உங்களுக்குள் கிரியை செய்கிற சுயத்தின் பாவ வல்லமையை அழிக்க தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரால அவர் ஆளுகைக்குட்பட்டு நீங்கள் மாம்சத்தின் கிரியையை அழித்து அதற்கு பதிலாக ஆவியின் கனி உங்களில் வெளிப்படத்தக்கதாக நீங்கள் வளருங்கள் என்ற ஆலோசனை கூறுகிறார். நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்துக்கு அடிமையாக்குது, என்னை விடுவித்து விட்டார். ஆனா விடுதலை என்பது ஒரு லைசன்ஸ் கிடையாது. அதாவது தவறாக நம்ம புரிந்து கொண்ட, நியாயப்பிரமாணத்து கீழ் 10 கட்டளைகள் கீழ் கிடையாது. 10 கட்டளைகள் கீழ் கிடையாதுன்னா 10 கட்டளைகள் சொல்லப்பட்ட விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கு. நான் நியாயப்பிரமாணத்து கீழே கிடையாது, அதனால நான் செய்யலாம். நான் அது கீழே கிடையாது, அதனால நான் செய்யலாம், அது தப்பு கிடையாது என்பது அல்ல. தாய் தகப்பனை கனப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு, அது நியாயப்பிரமாணத்துல வருது. நான் அது கீழே கிடையாது, அதனால நான் கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ரோமர்களுக்கு எழுதுகிற போது யூதர்களை குறித்து எழுதுகிறது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீ அறிந்து நன்மை தீமை இன்னதென்று நீ வகையறுக்கிறாயே அப்படிங்கிறார். இது நல்லது இது கெட்டதுன்னு தான் நியாயப்பிரமாணம் சொல்லுச்சு. அதை செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அதுக்கு கீழே கிடையாது, ஆனாலும் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்திற்கு கீழாக நான் இதற்குள்ளாக நடந்து போகிறேன். தெளிவாக சொல்லிட்டாரு. பிறரில் அன்பு கூறுகிறவன் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுமையா அடங்கி போச்சுப்பா, அதுக்குள்ள நீ உள்ளவா அப்படிங்கிறது. இது உனக்கு சுயாதீனமாக விடுதலையாக கொடுக்கப்பட்டது. இதை உன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நான் கிறிஸ்துக்குள் விடுதலையாக இருக்கிறேன், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நீ போய் மாட்டிக்காத. பாவத்தின் தண்டனிலிருந்து விடுதலை பெற்று விட்டாய். ஆனா உனக்குள்ளே கிரியை செய்கிற உன்னுடைய சுபாவம், சுயம், பழைய பாவ சுபாவம் உன்னை மேற்கொள்ளாதபடி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசினுடைய ஆளுகை உன்னை மேற்கொள்ளாதபடி அதற்கு விரோதமாக எதிர்த்து நின்று நீ பலப்பட்டு வளருவதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. அதுலதான் இவர் எழுதுகிறாரு, மாம்சத்தினுடைய கிரியை என்ன 5வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல சொல்லுகிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவிய மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்க வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டும் என்றதுக்குள்ளே செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கிறது. அவை ஆன ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குற, இதெல்லாம் உன்கிட்ட இருக்குதா, இதெல்லாம் மாம்சம் உன்னிலே கிரியை செய்கிறது, உன்னுடைய பழைய சுபாவம் சுயம் உன்னிலே கிரியை செய்கிறது. அது என்னென்ன லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த காரியங்கள் நமக்குள்ளாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாத, கிருபையினால் கிடைத்த ரட்சிப்பை இழந்து போய்விடுவோம். அதற்கு மாறாக ஆவியினால நடத்தப்பட்டார். ஆவியின் கனியோ 9 கனிகள் அல்ல, ஒரே கனிதான், அதுக்கு 9 டேஸ்ட், 9 சுளைகள், ஒரே பழம் 9 சுளைகள். அதுதான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஸோ பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்பட்டு ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமா வளர்ந்து நீதியின் பாதையில நடந்து கிறிஸ்து உங்களில் வெளிப்படத்தக்கதாக தேவன் விரும்பக்கூடிய ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தில் ஆரம்பித்த நீங்கள் விசுவாசத்திலே தொடர்ந்து நடந்து இதை பூரணப்படுத்துங்கள் அப்படின்னு 6வது அத்தியாயத்துல 1-11 வரைக்கும் மேலும் சில ஆலோசனைகளை எச்சரிப்பையும் கொடுக்கிறார். உங்களுக்குள்ள ஒருத்தன் தவறி போயிட்டானா மற்றவன் அவனை பார்த்து கேலி பண்ணாத, ஐயோ போ தொலைறான்னு விடாத, அவனை அதுல இருந்து வெளியே எடுத்து விடு. இல்லை என்றால் 1 விழுவான், 2 விழுவான், 3 விழுவான், 4 விழுவான்,
5வது நாள் நீயும் விழுந்துருவ, அதனால ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகளும் சொல்லி, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று அறுக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகள் சொல்லிட்டு 12-18 வரைக்கும் இந்த பரிசேய கிறிஸ்தவர்களிடத்திலே, பரிசேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இன்னும் பரிசேய மார்க்கத்தின்படி நடக்கிறவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று எச்சரிக்கிறார். இது இதோட முடியும். விருத்த சேதனத்திற்கு பவுல் விரோதி அல்ல, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். விருத்த சேதனத்திற்கு பவுல் விரோதி அல்ல. ஏனென்றால் தீமோத்தேயுவை ஊழியத்துக்கு அழைத்துக் கொள்ளும் போது பவுல் விருத்த சேதனம் பண்ணினார் அவனுக்கு. ஏனென்றால் ஒரு போராட்டங்கள்லாம் யூத ஜப ஆலயங்களுக்கு போவார், தீமோத்தேயும் உள்ள வரணும். விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு உள்ள அனுமதி கிடையாது, அதற்காக செய்தார். ஆனால் இதே தீத்து எருசலேமுக்கு வந்தபோது அவனுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது எதிர்த்து நின்றார். எதுக்கு சொல்லணும்? அவன் புறையினத்திலிருந்து வந்தவன், அவன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவனையே நீ சொல்ற நீ அப்படின்னு சொல்லி அதுக்கு சாலிடாக நின்றார். கலாத்தியர்ல அதுவும் வருது. அதாவது விருத்த சேதனம் என்பது உள்ளே மெதுவாக அடுத்த நியாய பிரமாணத்துக்குள்ள கொண்டுட்டு வரும். நியாய பிரமாணம் உன்னை மெதுவாக அதனுடைய ஆளுகைக்குள்ள பழைய ஏற்பாட்டினுடைய பழைய உடன்படிக்கைக்குள்ள உன்னை கொண்டு போயிடும். அது தேவன் என்னைக்கோ கழிச்சு போட்டுட்டு புதிய உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்போ புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது. இதுதான் அவர் அதில் தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கும் விருத்த சேதனம் நமது சபைகளிலே கிடையாது. இன்னைக்கு அதில் கிறிஸ்தவங்களாம் அதில் கொஞ்சம் சாலிடாக இருக்கிறாங்க. ஏன்னா விருத்த சேதனம் விட்டுட்டாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருக்கக்கூடிய பல காரியங்கள் இன்றும் அநேக சபைகளிலே அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. இதில் வளர்ந்த விசுவாசிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 10 கட்டளைகள் நமக்கு கிடையாது, ஆனால் 2 கட்டளைகள். நியாய பிரமாணம் நமக்கு கிடையாது, ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புஸ்தகங்களில் கிறிஸ்து உங்களை என்ன செய்ய சொன்னார், என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னார், இது உங்களுக்கு வேணும். பழைய ஏற்பாட்டுக்காரன் தான் மிக முக்கியமான ஒரு காரியம் தசமபாகம். இது நியாய பிரமாணத்தின்படி யூதர்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்திலே வசிக்கின்ற யூதர்களுக்கு, யூத மதத்தில் உள்ளவர்களுக்கு நியமிக்கப்பட்ட சட்டம். ஆனால் புறஜாதியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு இடத்துல தசமாகம் கொடு என்று சொல்லப்படவே இல்லை. சந்தோஷமாக கொடு, மனம் உவந்து கொடு. மதம் என்றது சட்டத்தின் கீழாக அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வருகிறது. ஆனால் கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை கொடுக்க, அப்பா மகன் உறவுக்குள்ள தான் கொண்டு வந்தார். இதுல என்ன சட்டத்திட்டம்? சந்தோஷமாக மனப்பூர்வமாக கொடுக்கணும், அதுதான் சொல்லுகிறார். உதாரணத்துக்கு ஒரு காரியம், தவறாக உபயோகப்படுத்தக்கூடிய வசனங்கள். உற்சாகமாக கொடுக்கறது தேவன் பிரியமாக இருக்கிறார். எல்லா சபைகளிலும் காணிக்கை கவரில் அதை போட்டிருப்பாங்க. ஆனா அது அந்த 2 கொரிந்தியர்ல எழுதப்பட்ட இடத்த பார்த்தீங்கன்னா, எருசலேமிலே பஞ்சத்தில் வாடுகிற விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட தான தர்ம பணத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. தேவன் ஒன்றும் பஞ்சத்துல பசியில வாடிக்கொண்டு இருக்கல, அதனால அவருக்கு நீ உற்சாகமா கொடுக்கற போது தேவன் உன் மேல பிரியமா இருக்காருன்னு சொல்லுவதற்கு அது தவறான இடத்துல உபயோகப்படுத்தக்கூடிய தவறான வார்த்தை. சங்கீதம் 50 படிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு பசியா இருந்தா உன்கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன தேவைன்னு, பூமியில் இருக்கிறதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற. சந்தோஷமாக ஆனந்தமாக என் தேவனுக்கு என்று அது வேற. கொடுப்பதில் 2 இருக்குது. இல்லாதவனுக்கு கொடுக்கறது வேற, அதற்குரிய சட்டத்திட்டங்கள் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் வேற. தேவனுக்கென்று கொடுப்பது வேற. அது காணிக்கை, பொருத்தனை, காணிக்கை. இதனுடைய நோக்கமும் இதனுடைய அர்த்தமும் வேற, அதற்குரிய ஆசீர்வாதங்கள் வேற. ஆனா தேவனுக்கு கொடுப்பது இந்த வார்த்தை எழுதும் தவறான ஒரு காரியம் தான். ஆனா எல்லாரும் வழக்கமா பெரிய சபையிலிருந்து சிறிய சபையிலிருந்து எல்லா இடங்களும் எழுதுவாங்க. ஸோ இந்த ஒரு காரியத்திற்கு விரோதமாக அந்த நியாய பிரமாணத்திற்கு கீழாக நான் கிடையாது என்பதை விளக்குவதற்காக ஆதாரப்பூர்வமாக இதை மெதுவாக லைன் பை லைன் நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா நமக்குள்ளே அநேக மாறுதல்களை இது கொண்டுட்டு வரும். இந்த கலாத்திய நிருபம் அந்த காலத்துல ஒரு பெரிய இதை கொண்டு வந்தது. இதனுடைய விளைவு தான் நீங்க அப்போஸ்தலர் 15 படிச்சு
எருசலேம் சபையிலே எல்லாரும் கூடி ஒரு டிபேட் நடத்தி, புறஜாதியாரில் இருந்து வருகிறவன் வேசித்தனம், விபச்சாரம், நெருங்குண்டு செத்ததற்கும் மிருகங்களுடைய ரத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும், இதை தவிர வேற எதையும் அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்மானித்து விட்டார்கள். அன்னைக்கே இந்த பிரச்சனை, இந்த கடிதம் எல்லாம் போய் இதை டிபேட்டை கொண்டு வச்சு எருசலேமில் எல்லாரும் பேசணும் போது அப்போஸ்தலர் 15 படிச்சீங்கன்னா அதுல உட்கார்ந்து இருந்து பேதுருவும் இதை ஆமோதித்து சபை தலைவனாகிய யாக்கோபும் இதற்கு ஒரு டிசிஷனை எடுத்து எல்லா சபைகளுக்கும் எழுதி அனுப்புகிறார். அதை அங்க படிக்கலாம். இந்த ஒரு கடிதம் அந்த காலத்துல இந்த யூதாயிசம் சபையை, கிறிஸ்தவத்தை தனக்கு கீழே கொண்டு வந்த முயற்சியை முறியடித்து உடைத்து கிறிஸ்தவத்தை தனி சிறப்போடு உயர்த்தி, இதை நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது இன்றைக்கு நமக்கு அநேக காரியங்களில் நம்மளை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிறதாக, உயர்த்துகிறதாக, இன்னும் நம்மளை சரி செய்கிறதாக நமக்கு விளங்கும். இந்த பாடம் இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன்.